6 கொடுக்குறேன்னாரு. 6 தேர்தல் வாக்குறுதியில் 6 ஆ கொடுக்குறேன். சொல்ல யாராக இருந்தாலும் காப்பந்து பண்ணி தானே ஆகணும். காப்பந்து பண்ணால் அடுத்தது இப்போ அவருக்கு மரியாதை இருக்காதுல்ல. வீட்டு மிரட்டி தானே இந்த ஓட்டை. இப்போ மைனர் பசங்களால தான் அவர் ஜெயிச்சார். இப்போ எங்களை மாரி வயசானவங்களை வச்சு அவர் ஜெயிக்கல. ரொம்ப ஃப்ரீ வேணாமே, அதுக்கு பதிலாக ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். வேலை இல்லாமல் வேலை கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரீயா தராருன்னா நடக்கிற காரியமா? ஏற்கனவே டிமாண்டு அங்கே சண்டை இங்கே சண்டைன்னு இது தலைகீழெல்லாம் நடக்காது சார். ஒரு வேளை 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் கிட்ட நெருங்குது பாருங்க. அந்த சமயத்தில் போனால் வரவன் சாப்பிட்டோம், நம்ம சிலிண்டரை அப்ளை பண்ணலாம், இது கொடுத்துடலாம். முதல்ல அது நடக்கணுமே, அதானே பிரச்சனை. சுத்தமாக கிடையாது. சிலிண்டர்லாம் அது தலைகீழெல்லாம் நடக்காதுமா, அது வேலைக்கே ஆகாது. சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில் ஒரு அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதாவது அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து அறிவிச்சிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியிலையுமே இலவச பேருந்து திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. அனைத்து பேருந்துகளையும் போகலாம் அப்படின்ற விரிவாக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. அதே போல் வருடத்திற்கு 3 சிலிண்டர் இலவசம்னு அறிவிச்சிருக்காரு. அது கடந்த 2027 ஜனவரி மாதத்துலேருந்து அமலுக்கு வரும்னு அறிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியாகவே தாவேகா தேர்தல் வாக்குறுதிகளில் 6 சிலிண்டர் வருடத்துக்கு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ முதல் கட்டமாக 3 சிலிண்டர் இலவசம் அப்படி கொடுப்பேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் திரு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் கேட்ட கேள்வி சிலிண்டரு எந்த அளவு யூஸ் ஆகும் கேட்குறீங்களா? முதல்ல அது நடக்கணுமே, அதானே பிரச்சனை. அந்த நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சுத்தமாக கிடையாது. சிலிண்டர்லாம் அது தலைகீழாக நடக்காதுமா, அது வேலைக்கே ஆகாது. இல்லை, ஏற்கனவே கேஸ் டிமாண்டில் மோடி மானியம் சொல்லிட்டு 200 அக்கௌண்ட்டில் போட்டுருந்தார் ஆரம்பத்தில். கட்சியில் அது ஒன்றுமே காணாத போச்சு. அவர் சிலிண்டர் விலை ஏற்றிட்டு மானியம் 200 அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னாரு. 220 அக்கௌண்ட்டில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதோட 10 ரூபா 20 ரூபா கூட வரலையே. அது அப்படியே 1000 ரூபாயில் சிலிண்டருக்கு போச்சு வேலை. அந்த மாதிரி சூழ்நிலை இவர் ஃப்ரீயாக எப்படி தர முடியும் இவரால்? புரியுங்களா? ஏற்கனவே அடிபட்டிருக்கோம் அந்த சிலிண்டர்னால. ஏன்னா அந்த 200 இது எங்கே போச்சு? மானியன்றது 200 எங்கே போச்சு? இந்த சிலிண்டர்னால வந்துட்டு தானே அது. இப்போ ஒரு ஃப்ரீயாக தராருன்னா நடக்கிற காரியமா? ஏற்கனவே டிமாண்டு அங்கே சண்டை இங்கே சண்டைன்னு இது தலைகீழெல்லாம் நடக்காது சார். முதல்ல ஒன்று வருதாப்பா சார், ஒன்று வந்து பயனளிக்கும், ஒன்று வந்தால் நம்பலாம். நம்பிக்கை இல்லாமல் தானே இருக்குது. ஒன்று வந்துட்டா ஒரு நம்பலாம். அது எங்களுக்கே புரியலங்க. 3 சிலிண்டர் கொடுத்துக்கிறேன்றாரு. அது என்ன ஸ்கீமு, எப்படி கொடுப்பாரு, எப்படி இது இஷ்யூ பண்ண போகிறாரு, அது தெரியல. ஏன்னா இன்னும் அந்த தட்டுப்பாடுலேருந்து வெளியில் நம்ம வரல. எப்படி வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. சிலிண்டர் தான் இனிமே சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுவோன்னு தெரியல. அது அனைத்து பெண்களுக்கு இல்லாமல் ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும் மாத வருமானம். அதுதான், அது இன்னும் தெரியல. அப்ளை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது பஸ் மட்டும் இப்போ ஓகே தான். கண்டிப்பா எல்லாருக்குமே இது நல்லா யூஸ் ஆகுங்க. கண்டிப்பா. ஏன்னா 1000 ருபீஸ் இன்னைக்கு அந்த சிலிண்டர் ஒரு 3000 ரூபாய் சேவ் ஆகும்ல. அதாவது ரொம்ப யோசிச்சு சிலிண்டர் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 சிலிண்டர் ஃப்ரீன் போது கொஞ்சம் ஒரு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ரொம்ப இதாகவும் வேண்டாம். எங்களுக்கு அது அறிவித்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ப்ளஸ் இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதுக்கு அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே இது சந்தோஷமான விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம்தான். எப்படியும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏழைகள். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்கள் பொண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் சரியில்லைனா கூட அட்லீஸ்ட் சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கூட சிலிண்டர் இலவசமான பிள்ளைங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல திட்டம் தான். பரவாயில்லையே, கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாச்சு. தாராளமாக கொடுக்கட்டுமா, வாங்கிக்கிறோம். எல்லா பேருந்தும் போனான்னாக்கா கொடுத்தாலும் ரொம்ப நல்லது தான். பாதி சிக்கலும் வந்தாலும் வரும், சொல்ல முடியாது அதை பற்றி. அது பஸ்ஸில் போகிறது, காசு கொடுக்குறது கொள்றதெல்லாம் நாங்கள் போகிறோம்ல. ஒவ்வொருத்தர் 18 ரூபா வாங்குறாரு இங்கேருந்து பாரிஸுக்கு. அது இந்த இது பஸ்ஸு, ஸ்பெஷல் பஸ்ஸு. அது சாதா பஸ்ஸு நாங்கள் ஏற்கனவே போய்க்கணும் வந்துக்கணும் தான் இருக்கிறோம். அப்போ ஜனங்க தான் பார்க்கணும் நம்மளுக்கு என்ன இருக்குது. நம்ம ஃப்ரீயாக காசும் கொடுத்தும் போகிறேன், ஃப்ரீயாகவும் போகிறேன். எல்லா பேருந்தும் ஃப்ரீன்னு இருக்காங்க. எல்லா பேருந்தும் கொடுத்தா அவர் எப்படி சமாளிப்பாரோ தெரியாது. சமாளிக்க முடியாது நினைக்கிறீங்களா? ஜனங்க ஓட்டு போட்டாங்க, நல்லது செய்வாருன்னு தான் நம்பிக்கையாக தான் போட்டாங்க. செஞ்சால் நல்லது தான் ஜனங்களுக்கு. அதுதான் நம்ம வரவேற்கிறது. ஆமாம், பெண்களுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்போது முடிசில் இருக்கவங்க, நம்மள மாதிரி இன்னும் லோவராக இருக்கவங்களுக்குலாம் அந்த 3 சிலிண்டர்ன்றது கொஞ்சம் பெனிஃபிட் தானே.
அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு அது ரொம்ப ஃப்ரீ வேணாமே, அதுக்கு பதிலாக ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். வேலை இல்லாத வேலை கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அப்புறம் என்ன, இந்த முதியோருக்கெலாம் வந்து பென்ஷன் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் இன்னும் ஏற்றலாம். அதுக்கு அது பண்ணலாம். அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்றதுக்கு இது ஏதாவது பண்ணலாம். இப்போல்லாம் ஒரு வேலை இல்லாததுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அதுக்கு அவர் வேறு ஏதாவது வேலை பண்ணலாம்ல, வேறு ஏதாவது வேலை கொடுக்கலாம். படித்தவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கொடுக்கலாம். வேறு என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஏதோ போதைப் பொருள்லாம் இன்னும் கொஞ்சம் ஒழிக்கலாம். ரொம்ப கலவரமாக இருக்குல்ல இப்போ, அதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். தேவையில்ல இந்த ஃப்ரீ பஸ்லாம். சிலர் கூட ஓகே தான், ஏன்னா சாப்பாடு அத்தியாவசியம். ஃப்ரீ பஸ்க்கு எதுக்கு, ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து நம்மளே போயிட போகிறோம். 900 ரூபா கொடுத்து வாங்குறோம். 900 ரூபா 1000 ரூபா வந்துடுச்சு. இப்போ 3 கேஸ் எங்களுக்கு வருஷத்தில் தராங்கன்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து இப்போ நான்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இல்லாத இதுல தான் இருக்கேன், கஷ்டத்தில் தான் இருக்கேன். இப்போ நான் தனியாக இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட் தானே, அது எனக்கு பெனிஃபிட் தானே. அது 3 கேஸ் எனக்கு வருதுன்னா அது நான் 6 மாதம் வச்சு ஓட்டிக்கலாமே நான். ஆமாம், எனக்கு அது பொருந்தும். அதனால் எனக்கு அது சந்தோஷம்தான் எனக்கு அது. ஏன்னா எனக்கு வந்து வருமானம் அவ்வளோ கிடையாது. என்ன மாதிரி வருமானம் இல்லாதவங்களுக்கு அது வரவேற்கத்தக்கது தான். அது நான் அதை வரவேற்கிறேன். அந்த கட்சிக்காரன் வந்து இலவசமாக நம்ம வண்டி கூட சொல்லலை, அவங்க விட்டாங்க. விட்டு என்னானாங்க எல்லாத்தையும் வரி ஏற்றினாங்க. இவர் வந்து நான் செய்கிறேன்றாரு, இவர் என்ன செய்கிறேன்னு போதான் தெரியும். இப்போ நம்ம திடுக்கணும் அவர் என்னன்னாக்கா இப்போ நம்ம ஜெயிக்க போகிறதுலன்னு வாயை விட்டார். எப்படி நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, நம்ம ஏற்றி விட்டாக்கா இருக்கிறவங்க ஏதாவது பண்ணட்டும்னு ஏற்றி விட்டாரு. கடைசியில் சொன்னவங்க தலையில விடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் சரி கட்டி தானே ஆகணும். எல்லாத்தையும் தொடம்பு போட்டு பெருக்காச்சு. அதை சரி கட்டி தான் அப்புறம் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஆரம்பத்தில் நமக்கு செய்யணும்னு நம்ம என்ன அவசரப்பட்டாக்கா நம்ம எப்படி செய்வாங்க சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறான். எதை எப்போ செய்யணுமோ செய்வார், செய்யாதெல்லாம் விட மாட்டார். சொல்ல யாராக இருந்தாலும் காப்பந்து பண்ணி தானே ஆகணும். காப்பந்து பண்ணால் அடுத்தது இப்போ அவருக்கு மரியாதை இருக்காது இல்லை. இப்போ பசங்கள்லேருந்து குட்டியிலேருந்து வீட்டு மிரட்டி தானே இந்த ஓட்டை. இப்போ மைனர் பசங்களால் தான் அவர் ஜெயிச்சார். இப்போ எங்களை மாரி வயசானவங்களை வச்சு அவர் ஜெயிக்கலை. இப்போ என் பேரன் என்ன இதில் தான் போடணும், நான் எப்பவுமே அதிமுகவில் தான் போடுவான், அதில் மாற மாட்டான். அவன் என்னை மிரட்டுறான். சரி பிள்ளைங்க என்னமோ அதுவாக வாழ்க்கை தான் பார்க்கணும், நம்மளோட முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நான் அதில் தான் போட்டான். ஓ அதான் 6 கொடுக்குறேன்னாரு, அது எப்படி அது 3 தரேன்றாருன்னு கேள்வி. ஃபர்ஸ்ட்ல 3 தரேன்றாரு. சரி பரவாயில்ல, 3 ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 3. என்ன அது ஒரு வருஷத்துக்கு 3? எப்படி அது ஒரு வருஷத்துக்கு 3னா ஃப்ரீயா? அது தெரியும் ஃப்ரீயா. 6 தரேன்னாரு ஃப்ரீயா, இப்போ 3 தரேன்றாருன்னா அது எப்படி அது? என்ன இது, அது எப்படி அது எப்படி பத்துமா? பத்தாதே. ஆனால் எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் வாங்கணும். என்ன சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரா தான் வாங்க முடியும். ஏன்னா ஃப்ரீயாக வாங்கினோன்னா 3 எப்படி எங்கேருந்து பத்தாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையில் தான் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவர்களின் சிரமத்தை போக்குவதற்காக எரிவாயு சிலிண்டர்களை இலவசமாக வழங்குவேன் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போது 3 எரிவாயு உருளைகளை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இது ஒரு நல்ல திட்டம், வரவேற்புக்குரியது. ஆனால் இது போதுமானதா என்றால் நிச்சயமாக இல்லை. இன்றைய விலைவாசி உயர்வில் மக்கள் படுகிற துன்பங்களை குறைக்கிற வகையில் இவற்றை அதிகப்படுத்தி குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு 10 எரிவாயு உருளைகளையாவது வழங்கினால்தான் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை முதலமைச்சர் பரிசீலனை செய்து வழங்குவார் என நம்புகிறோம். இல்லை, இவற்றை எல்லாம் நிபந்தனைகள் எல்லாம் நீக்க வேண்டும். முதல் கட்டமாக ஒரு எளிய மக்களுக்கு கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கதுதான். இருந்தாலும் இது அனைவருக்கும் வழங்குவது நல்ல சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இலவசம் கொடுக்கறது ரொம்ப சிரமம் தான். இருந்தாலும் அவர் எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அது கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதாவது லேடிஸ்களுக்கு தான் மட்டும்தானே அது நல்லா இருக்கும். ஆனால் 3 சிலிண்டர் மட்டும் இப்போ வந்து தாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் செய்வார். எக்கனாமிக்கில் வந்து பார்த்தோம்னா அது கொடுக்குற கொஞ்சம் சிரமம் தான். அதையும் மீறி அவங்க தராங்கன்னா எந்த வழியில் தராங்கன்னு தெரியல. யூஸ் ஆகுமான்னு தெரியல. சிலிண்டர்ன்றது நிறைய கம்பெனி இருக்குது, ஹெச்பி இருக்குது, இந்தியன் இருக்குது. அது எந்த கம்பெனியோடு சேரும்னு தெரியாது இல்லையா. எந்த சிலிண்டர் இலவசம்னு சொல்லலைல்ல, சொன்னால் தானே. இப்போ இந்தியன் இருக்குது, ஹெச்பி இருக்குது, பாரத் இருக்குது, கலைஞர் சிலிண்டர் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவும் இன்னும் பர்டிகுலராக அவங்க சொல்லலைல்ல, சொன்னால் தானே தெரியும்.